டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்னபோஸ்கா ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் இன்னைக்கு தொண்டர்களை சந்தித்தாரு. தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்களை சந்திச்சாரு. அதுல அவர் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு நற்பணி பண்ணியிருக்காரு. அதாவது கண்ணகி நகரை சேர்ந்த பெண்கள் கபடி அணி, அந்த கபடி அணிக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விளையாட்டு தளத்தை அமைச்சு கொடுத்திருக்காரு. அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடக்கூடிய அந்த பெண்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து கண்ணகி நகருக்கு போயிருக்காங்க. அங்க விளையாடக்கூடிய கபடி டீம், அந்த ஃபீமேல் டீமுக்கு 5 lakhs மதிக்கத்தக்க அந்த ஆடு தளம் அதை அமைச்சு கொடுத்திருக்காரு. நம்பர் 1. நம்பர் 2, துப்புரவு பணியாளர்கள், அவங்களெல்லாம் சந்திச்சாரு. பெண் துப்புரவு பணியாளர்கள், அதே மாதிரி பொதுமக்கள், ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், இவங்க எல்லாருமே சந்திச்சாரு. இப்போ விழா கோலம், அதாவது கோலாகலமா இருந்ததுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ரொம்ப மகிழ்ச்சியா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா அவர் உள்ள வந்ததுலேருந்து பயங்கரமா மேலதாளத்தோட ரொம்ப கிராண்டான என்ட்ரி. அதுக்கப்புறம் தொண்டர்களை சந்திப்பு, துப்புரவு பணியாளர்கள், கபடி டீம், பெண்கள் கபடி குழு, இதெல்லாம் சந்திச்சு நிறைய குழந்தைங்க எல்லாம் வேற கூப்பிட்டு வந்தாங்க. எல்லாரோடையும் அவர் கை கொடுத்து அவங்களோட எல்லாம் ஜாலியா பேசினது. அதுல ஒரு இது என்னன்னா, புத்தகங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா தொண்டர்கள்லாம் புத்தகங்கள் தான் பரிசு கொடுத்தாங்க. ஏன்னா இது எப்போதுமே நம்ம சொல்றதுதான், அந்த மாலை சால்வை எல்லாம் போடக்கூடாது, அதுக்கு புத்தகங்களா கொடுத்தா அதை நம்ம நூலகத்துக்கு கிஃப்ட் பண்ணிடலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்துல 40 ஆண்டுகளா சொல்லப்படுறது. இது புதுசு கிடையாது. இதை மற்றவங்க சொல்றதை பார்த்து நம்ம சொல்லலை. அந்த மாதிரியான தொடர் நற்பணிகள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த நற்பணிங்கிறது ரொம்ப சிறப்பான நற்பணி. அது கமல் பண்பாட்டு மையத்திலேருந்து கமல்ஹாசன் அவர்களே செய்கிறார். அதை ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி. அவர் உள்ள என்ட்ரியிலேருந்து வெளியில் போகிற வரைய தொண்டர்கள் பயங்கர உற்சாகமாக இருந்தாங்க. இது ஏராளமான போஸ்டர்கள், அங்கே நிறைய போஸ்ட், வீடியோ இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது என்னால் ட்விட்டரில். இது ஒரு எப்படின்னா ஒரு ஹாப்பினஸ், அதை பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஹாப்பினஸ். நம்மவர் போய் அங்கே சாதிக்க போறாரு ராஜ்யசபால அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒட்டுமொத்த குரலுமாக திராவிடத்தின் குரலுமாக ஒழிக்க போறாருங்கிற அந்த நம்பிக்கை, பத்திரிகை விளம்பரங்கள், அந்த மாதிரி நிறைய பார்க்க முடிஞ்சது. ஸோ போஸ்டர்ஸ், பத்திரிகை விளம்பரங்கள், தொண்டர்களோட மகிழ்ச்சி, ஆரவாரம், ஒட்டுமொத்தமாக நம்மவர் பார்க்கும் பொழுது ரொம்ப கம்பீரமாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லாரையும் ரொம்ப அன்பாகவும் அரவணைச்சார். அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுதே, நீங்க வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். இதை தவிர நிறைய வீடியோஸ் இருக்கு. இது நமக்கு கிடைச்ச வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நமக்கு கிடைச்ச பிக்சர்ஸை நான் போட்டிருக்கேன் இந்த ஷார்ட் டைமுக்குள்ள. இன்னும் கிடைச்சதுன்னா நாளைக்கு பண்ணிடலாம். குறிப்பா ஒரு சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஒருத்தர் வால் பரிசு கொடுத்தாரு நம்மவருக்கு. அவர் வால் கொடுத்தோடனே கொஞ்சம் கடுப்பாயிட்டார். அதெல்லாம் தேவையில்லாத வேலை, நம்ம புத்தகம் தானே கொண்டு வர சொன்னோம், அதை நான் கையில் வாங்க மாட்டேன், நீங்கள் மேடையில் வெயின்ட்டாரு. அப்புறம் அதை இதில் வச்சாங்க, அந்த இதில் வச்சாங்க, டேபிளில் வச்சார் அவர். அது ஒரு கான்ட்ரவர்சி மாதிரியும், அது ஏதோ பெரிய கான்ட்ரவர்சி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கான்ட்ரவர்சியே இல்லை. இது இந்த மாதிரி தேவையில்லாத ஆடம்பரம், இந்த தேவையில்லாத பந்தாலாம் அவருக்கு பிடிக்காது. இஸ் வெரி சிம்பிள் பிராக்டிக்கல் மேன். அதனால இது வேண்டான்னாரு, அவ்வளவுதான். இது ஏற்கனவே 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தப்பவே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவர். ஈரோடு ஒரு நற்பணி இயக்க விழாவில் கொடுத்தாங்க. அப்பவே அதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணவர். இதெல்லாம் புதுசு கிடையாது அவருக்கு.